கட்டுறதுக்கு ஒரு 15 பேர் கொண்ட குழுவினர்கள் இரவு பகல் பாராமல் அரும்பெரும் பணிகளை ஆற்றிய ஒரு உன்னதமான மனிதன். அந்த 15 பேரும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். 9 அறைகள், ஹாலு, டிவி, ஏர் கண்டிஷன், கீசர், மேலே போடுற சேரு எல்லாத்துக்கும் நன்கொடை வழங்கிய அந்த குடையாளர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இடையில பேராசிரியர்களுடைய 2 வரி சொல்லணுமாமா? நாங்க 7 பேர், அதாவது காசியில சப்தரிசி பூஜைன்னு இருக்கு. 7 பேர் சேர்ந்து தீபம் காட்டுவாங்க. அது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தேவாலயம். அதே மாதிரி நாங்க 7 பேர் காசி சத்திர நிர்வாகத்துக்குள்ள 7 பேர் இருக்கோம். இந்த 7 பேர்ல முக்கியமான நமது தலைவர் பாத்தீங்கன்னா அவர் மிஸ்டர் லேனா நாராயணன் அவர்கள். ஒரு டைனமிக் லீடர், ரொம்ப அற்புதமா வழி நடத்தி கைட் பண்ணி ஒரு டீமை எப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு சூழக்கூடிய டீமை, ஒரு கிரிக்கெட் டீமை எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி திறம்பட வழி நடத்தி இந்த 3.4 வருஷமும் சிறப்பாக நடத்துவதற்கு முக்கிய முழு காரணம் திரு லேனா நாராயணன் அவர்கள். அதாவது 24 மணி நேரம் அவருடைய எண்ணம் பூரா என்ன சிக்ரா பில்டிங்கை பொறுத்துதான். எப்ப பார்த்தாலும் சிக்ரா பில்டிங்க நல்லா முடிக்கணும். அதுக்கு சோர்ஸ் என்ன, எப்படி நம்ம பணத்தை வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எப்படி நம்ம அவங்ககிட்ட பிரசன்ட் பண்ணணும் எப்படிங்கிறத நான் ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரோசராக இருந்தாலும் 3 வருஷத்துல அவரோட பழகினதுல நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். I came to know lot of things from லேனா நாராயணன். அதை எப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட போய் 1 கோடி ரூபாய் கேட்கறதுக்கா போவோம். அவங்க சொல்லும் பொழுது எல்லாம் கேட்டுட்டு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. தலைவர் நாங்க 1 சீட் எதிர்பார்க்கிறோம். உடனே அவங்க இம்மிடியா ஏதோ 1 மணி நேரம் பேசுறதுக்கு பிறகு இம்மிடியா 1 crore எழுதி. இதே மாதிரி திரு ஏசி முத்தையா அவர்களை பார்க்க போகும்போது நாங்க கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். 3.5 hours பேசிட்டு இருந்தோம். ரொம்ப விருப்பத்தோட அவர்கள் சொல்வதை கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்க போற இடத்துல எல்லாருமே பேச மாட்டோம். தலைவர் ஒரு ஆள் பிரசன்ட் பண்ணா தான் பெஸ்டா இருக்கும். அதை பெரும்பாலும் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் பிரசன்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரசன்ட் பண்ணும்பொழுது அது ஏசி முத்தையா அவர்கள் அது சொன்னதுல பிரசன்டேஷன்ல இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க இந்த கேள்விதான் கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க 3 சீட் எதிர்பார்க்கணும். உடனே இமீடியட்டா உடனே 3 சீட் அப்புறம் அதாவது அடிக்கல் நாட்டு விழாவும் போது திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு முன்னால் 2 கோடி கொடுத்தாங்க. அப்ப அந்த மாதிரி 1 கோடி கொடுத்தாங்க. இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா யாருனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லேனா நாராயணன். லேனா நாராயணன் மட்டும்தான் முடியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இது வரைக்கும் யாரும் செய்யல, இனிமேல் யாரும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சாதனைகளை லேனா நாராயணன் செய்திருக்கிறார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எதை செஞ்சாலும் சிறப்பா செய்யணும். அதாவது கிராண்டா செய்யணும். அதை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது அது ஒரு சிறப்பு அம்சம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எடுத்து செய்வாங்க. இதுல என்கரேஜ்மெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முட்டையானே அதாவது திறமை முட்டையானே ஏகப்பட்ட திறமை. அவர் இதை எப்படி கேட்டீங்கன்னா அந்த கட்டடத்தை எல்லாம் கட்டுறதுக்கு எல்லாருனாலையும் முடியாது. அதை அதை நிர்வாக கமிட்டியில பெர்மிஷன் வாங்கி அது தலைவர், பொருளாளர், செக்ரட்டரிகளுடைய ஒப்புதலோட இதை கட்டணுங்கிறதுக்கு அதை என்ன பண்ணாங்க, நல்ல ஸ்டெப் எடுத்து அருமையா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செஞ்சு முடிச்சு முத்தையனை செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தலைவருடைய ஃபுல் சப்போர்ட். அதனால மற்ற நிர்வாக குழுக்கள் தலைவர் எப்படின்னு எதாவது நல்ல காரியம் செய்யணுமோ, எதை செய்யணுமோ, அவசியம் செய்யணுமோ அதை பூரா நல்லா செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி எல்லா
விசாலாட்சி கோயில் கும்பாபிஷேகம் அதையும் சிறப்பாக செய்தாங்க. காரைக்குடியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, காசி விநாயகர், அதுக்கு கும்பாபிஷேகம். அப்ப நிறைய சாதனைகளை எப்படி பார்த்தீங்கன்னா சிறப்பா செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முதியோர் நல மையம் அவருடைய முயற்சியில காரைக்குடி பக்கத்துல கட்டமைக்கு முதியோர் நல மையம் அது அவங்களுடைய முழு முயற்சியில அங்கே கட்டியிருக்காங்க. அங்க வயசான நகரத்தார்கள் அங்கே இருக்கின்றார்கள். நல்ல ஒரு கட்டடத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அதுல சாப்பாடு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திரு லேனா நாராயணனுடைய முழு முயற்சி, உழைப்பு, உண்மை அவரால் நடக்க முடியாது. எல்லாத்துலையும் சிறப்பாக நடக்க வேண்டிய என்ன நேர்மையா செயல்படுறதுனால அவருக்கு காசி விஸ்வநாதர் கூடவே இருக்காங்க. காசி விஸ்வநாதர் அல்லாத இதை சிறப்பா செய்ய முடியுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை, உழைப்பு, உயர்வு. கண்ணாக நேரம் பார்த்துருக்கேன். உண்மையா இருக்காரு, உழைப்பு அவருக்கு இருக்கு, அதனால உயர்வு இருக்கு. அதனால 3.25 வருஷத்துல சிறப்பா செயல்படுறதுக்கு எல்லாம் நடந்திருக்கு. அந்த திரு லேனா நாராயணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நாம் எல்லோருடைய சார்பாக ஒரு ஸ்டாண்டிங் ஓய்ஸ் அனைவரையும் கிழமையை பயன்படுத்திக் கொள்ளுது. தேவையான ஆளுக்கு நம்ம பயன்படுத்தினா நம்ம சமூகம் முன்னேறும். நாம் எல்லோரும் வளப்பெற வளரும். நன்றி. என்னை வாழ்த்தி பேசிய பேராசிரியர் அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வரவேற்புள்ள இடையே நான் சொல்லிடுறேன். இங்க 7 பேரையும் கடந்த 3.25 வருஷம் பொதுவாக அவர்கள் இல்லத்தரசிகள் தான் நம்மளை வழி நடத்துவாங்க. இங்க 7 பேரையும் அவர்களுடைய இல்லத்தரசிகள் கோவில் மாடை எப்படி ஊர்ல நேர்ந்து விட்டுருவாங்களோ அந்த மாதிரி எங்க 7 பேரையும் நேர்ந்து விட்டுட்டாங்க. உண்மையை சொல்றோம். முதல்ல அவர்களுடைய இல்லத்தரசிகளுக்கு அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வழங்குவதில் மகிழ்ந்து கொள்கிறோம். முதலில் நாங்கள் 7 பேரையும் அழைக்கிறோம். அண்ணாபுரை நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரோஜா முத்தைய ஆட்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சந்திரா கரதேசன் ஆட்சி அவர்களை துள்ளி குதிச்சுவாங்க, டைம் ஆயிடுச்சு. முத்தழகம்மை அண்ணாமலை ஆட்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அழகம்மை செந்தில்நாதன் ஆட்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பிரேமா ராமநாதன் அவர்களை ஆட்சி அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றைக்கு வர இயலவில்லை. வாங்க ப்ளீஸ் கம். அடுத்து நம்ம தில்லோ வீரப்பனுடைய அன்பு துணைவியார் இறைவனடி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் அண்ணன் சார்பாக ஆட்சிக்கு வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் பண்ணிங்க. இவங்க 7 பேருக்கும் நாங்க கோவில் கட்டணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? நாங்க என்ன வேலை செஞ்சாலும் இடர்பாடை பண்றதில்லை. அங்க போறீங்களா போங்க, இங்க போறீங்களா போங்க, கிணத்துல விழுகிறீங்களா போய் விடுங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு எங்களை ரொம்ப கண்ட்ரோலே பண்ணல, ஃப்ரீயா விட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா எங்க 7 பேர் மேல இருந்த நம்பிக்கை. ஜோர கைதட்டுக்கலாம். நம்பினார் கெடுவதில்லை, 4 மலை தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். 4 மலைகள் எங்க பேர் நம்பிக்கை வைத்தார்கள். அது போக காசி சத்திரத்துல இவங்க டாமினேஷனே பண்ணல. நான் சுத்துமலை கேட்கிறேன், நான் பால் காய்ச்சுறேன், அப்படி காய்ச்ச விடலைன்னா முகத்தை குதிரை மாதிரி நீளமா வச்சுக்கிறது, அந்த மாதிரி எந்த வேலைகளும் செய்யல. ஆத்தா சுத்துமலை கேட்கிறியா ஏத்து இல்ல பெரிய ஏத்தட்டும், நாங்க ஓரமா நின்று தீப்பெட்டி எடுத்து போகிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்ணியமாக இருந்த பெருமக்கள். மகாலட்சுமி 6 பேருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இவர்களை நாங்க மேடையாக்கி இன்னைக்கு வரைக்கும் நாங்க என்னைக்குமே வாழ்த்துறது இல்லை. அடுத்ததாக நேர 76 ஊர்களுக்கும் இப்ப சோலார் லைட்ஸ் பொருத்திக்கிட்டு இருக்கோம். காசி சந்திரத்தின் மூலமாக அதோடைய டைரக்டர் கண்டமாணிக்கம் தந்த நல்ல மனிதர்
ஒரு உன்னத மனிதர். அவர் இப்ப அமெரிக்காக்காரரா இந்தியக்காரரான்னு தெரியல. பாதி நேரம் இங்கே தான் இருக்காங்க. அதுவும் எங்களோட காரைக்குடியில் தான் இருக்காங்க. 76 ஊர்களிலும் ஹை மாஸ்ட் லைட் பொறுத்திருக்கிற பணி செவனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கங்க அப்படியே சப்டிவிஷனா பிரிச்சு அந்தந்த இடத்துல நிர்வாகிகளை வச்சு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 10-12 ஊர்களில் நடந்துருச்சு. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று பேரத்தாழ 150 நகரத்தார் பெருமக்கள் காசி சத்திரத்துக்கு 15 கோடி நன்கொடை கொடுத்தது போக தனியா அவங்க இந்த சோலார் லைட்ஸ் செட்டிநாட்டில் உள்ள அத்துணை ஊர்களுக்கும் போட வேண்டும் என்று நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நம்ம சோலார் நாச்சியப்பண்ணன், சாந்தி ஆட்சி இதற்கு ஒத்துழைப்பு நம்பிய அமெரிக்க வாழ் நகரத்தார்கள் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இது சோலார் பத்தினது. எங்களுடைய 3.5 வருஷத்துல அந்தந்த காலகட்டங்களில் எல்லா நிர்வாகிகளும் தலை சிறந்த பணிகளை அவர்கள் ஆற்றி இருக்கிறார்கள். அனைவருக்கும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதில் நம்ம ஹைகோர்ட் சுப்பண்ணன் வந்திருக்காங்க, லேனா காசநாதன் வந்திருக்காங்க, நம்ம லைன்ஸ் கண்ணப்பண்ண நிர்வாகி அப்படின்னா இல்ல தேர்தல் அதிகாரியா இருந்திருக்காங்க. மற்ற அந்தந்த காலகட்டங்களில் இருந்த நிர்வாகிகள் சிறந்த பணிகளை அவர்கள் ஆற்றி இருக்கிறார்கள். அதற்காக முன்னாள் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இப்போ கடந்த 3.5 வருஷத்துல நிறைய பணிகளை இந்த பருவத்துல நம்ம செஞ்சிருக்கோம். என்னென்ன நிறைய பணி செஞ்சிருக்கோம்? சிக்ராவில் 1,04,500 சதுரடியில் 10 மாடிகள் கொண்ட 139 அறைகளுடன் ஒரு கல்யாண மண்டபம், சின்ன மண்டபம், அதுக்கு முன்னாடி டைனிங் ஹால், பெரிய லாபி, 2 லிஃப்ட், 2 பெரிய ஜெனரேட்டர்ஸ், 139 அறைகள், டார்மெட்ரி, லாபி, எல்லா இடத்துக்கும் ஏர் கண்டிஷன் போட்டு சற்றே தாழ 60 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டி முடித்து விட்டோம். ஜோரா கைதட்டுங்க. அக்டோபர் 31ஆம் தேதி பாரத நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் அவருடைய சீரிய பொற்கரங்களால் அந்த சத்திரம் திறந்து வைக்கப்பட்டது. இன்றைக்கு திறந்து வைத்து 6 மாத காலம் உருட்டோடி விட்டன. 100% பணிகள் சித்திராவிலே முடிந்து விட்டது. சரி, அப்புறம் ஏன் உடனே வாங்கி நகரத்தார்களுக்கு பயன்பாடு கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். எங்க பருவத்துல நாங்க பயன்பாட்டுக்கு கொண்டுகிட்டு வரல. காரணம் உங்க எல்லாருமே என்னன்னு தெரியும். அதை பத்தி ஏதாவது பேச வேண்டாம். ஆனால் மொத்தம் 60 கோடி ரூபாய் மார்ச் 31 100% பில்லிங் போட்டு முடிஞ்சிருச்சு. சரியா? கரெக்ட் தானே? 100% யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அது ஒருத்தருக்கு தான் நம்ம பேமெண்ட். அதுக்குள்ள நிறைய சப் கான்ட்ராக்ட்ஸ், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க மொத்தத்துக்கும் பில்லை கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னும் அவங்களுக்கு 8,90,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். கடைசி பேமெண்ட் நன்கொடைகள் வந்த வண்ணம் உள்ளது. 1.5 கோடி ரூபாய் கமிட்மெண்ட் இருக்கு. இன்னொரு 10 நாளைக்குள்ள வந்துடும். மிச்சம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா ஊர்களுக்கும் போறோம். இறைவனுடைய அப்புறம் இன்னொன்னு சொல்லணும், ஒரே குடும்பத்தில் போய் நாங்கள் நிர்வாகிகள் போய் 10 கோடி ரூபாய் கேட்டிருக்கோம். எவ்வளவு ரூபாய்? 10 கோடி ரூபாய் ஒரே குடும்பத்தில் கேட்டிருக்கோம். அண்ணன் 10 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு விஸ்வநாதருக்கு. உங்ககிட்ட கிட்டத்தட்ட நிறைய 1000 கோடி ரூபாய் இருக்கு. ஒரு 10 கோடி ரூபாயை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அவர்களும் கலந்து ஆலோசித்து நல்ல விஷயத்தை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இறைவனுடைய அனுகிரகம் சிறப்பாக இருந்தால் அந்த பணம் நமக்கு கூடிய விரைவில் கைகூடும் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுக்கிடையில இந்த 52 கோடி ரூபாய் நன்கொடைகளை வாய் வழங்கிய ஏசி முத்தையானன் 3 கோடியிலிருந்து 13 பேர் ஆளுக்கு 1 கோடி ரூபாய், 50 லட்சம் ரூபாய் ஒரு 4 பேர், அதுக்கப்புறம் 35 லட்சம், 25 லட்சம், 20 லட்சம், 17 லட்சம், 12 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம்னு சற்றேறத்தாழ 500 பேர் 500 பேர் இந்த ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. 52 கோடி ரூபாயை 500 பேர் தான் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குவதில் கடமைப்பட்டிருக்கிறார். எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த பணத்தை கொடுத்தார்கள். இந்த அரங்கிலே கூட நன்கொடை கொடுக்க அத்துணை பெருமானாரும் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய பேர சொன்னா டைம் ஆகிடும். எல்லாரும் முன் வரிசையில பின் வரிசையில ஆட்சிமார்கள்
எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்கின்ற நகரத்தார்கள் எல்லாரும் நிறைய நன்கொடைகளை கொடுத்துருக்காங்க. இந்த 10 கோடி ரூபாய் எப்படி ஷார்ட்ஃபால் வந்துச்சு, இதை ஏன் முன்னாடியே உங்களுக்கு கணிக்க தெரியலையா அப்படின்னு நீங்க ஒருத்தர் நினைக்கலாம். ஒரு காலகட்டத்தில் 60 கோடி ரூபாய் கமிட்மெண்ட் பண்ண சொன்னேன் இல்லையா, இன்னும் இந்த 9 கோடி ரூபாயில 8 கோடி 90 லட்சம் ரூபாயில 1.5 கோடி ரூபாய் கமிட் பண்ணியிருக்காங்க, அந்த பணம் வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நகரத்தார் குடும்பம் 10 கோடி ரூபாய் தருவதாக ஒப்புதல் அளித்து காசோலையை கொடுத்து, அது என்னுடைய கார்டு தான் இருக்கு, 10 கோடி ரூபாய்க்கு 10 செக்கு ஒரு கடிதத்தோட தவிர்க்க முடியாத காரணங்களால அவங்களால கொடுக்க முடியல. அதெல்லாம் சபையில பேரு அதெல்லாம் சொல்றது நாகரிகம் இல்லை. இந்த ஷார்ட்ஃபால் நம்ம இப்ப போய் கேட்கும் போது நாங்க புகழெல்லாம் 10 பேர் வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் பேசணும் அப்படின்னம்னா 10 பேர் வீட்டுல 6 பேருக்கு எங்களுக்கு நன்கொடை கிடைக்கும். இப்ப நாங்க 10 பேர் வீட்டுக்கு போய் கேட்டோம் அப்படின்னம்னா 2 பேர் தான் தர்றாங்க. அதுக்கு அவர்கள் சொல்ற ரீசன், இதை யாரு நடத்த போறா, எப்படி நடத்துவீங்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நாங்க நன்கொடைகளை தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம், காசி விஸ்வநாதர் இருக்காரு, நல்ல முறையில புதிய சத்திரம் நடைபெறும், அற்புதமாக நடக்கும், நம்ம எண்ணத்தை விட ரொம்ப நல்லா நடக்கும், நன்கொடை கொடுங்கன்னு நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நன்கொடைகள்ல கொஞ்சம் தேய்மானம் இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் ரீசன்ஸ். இதுதான் எங்களுடைய கணக்குப்படி. இன்னும் 21 நாள் 16-17 மணி நேரம் இருக்கு எலெக்ஷனுக்கு. சாரி 21 நாள் தான், 19 நாள் 20 மணி நேரம் 5 நிமிஷம் 21 செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மே 16ஆம் தேதி காலை 7 மணிக்கு அந்த 500 நகரத்தார் பெருமக்களுக்கு டைம் ஷேர் சர்டிபிகேட் நாங்கள் தருவதாக சொல்லி இருந்தோம். எல்லா சர்டிபிகேட்ஸ் ரெடி, உங்களுக்கு பை குரியர் மூலமா வந்துடும். இன்னைக்கு இந்த சத்திரம் கட்டி முடிச்சு இந்த 9 ரூமுக்கு நன்கொடையாளர்கள் மற்ற பொருள்கள் நன்கொடையாளர்களுக்கு இன்னைக்கு கொடுத்து ஹானர் பண்ணிடுறோம். அது போக காசியில சத்திரம் ரெடியா இருக்கு. நாளைக்கு நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட போறோம். 139 அறைகளையும் அவரவர்களே சென்று அந்தந்த அறைகளை நீங்களே திறந்து அங்கு ஓவர் நைட்டோ 2 நாளோ நீங்க தங்கிட்டு திருப்பி ஊருக்கு வந்துடலாம். அதை நாங்கள் அன்னைக்கு தேதியை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வைஸ் பிரசிடென்ட் வந்ததுனாலையும் அந்த புரோட்டோகால் படி 2 மாடிக்கு அப்புறம் நம்மளை மேலே பார்க்கறதுக்கு கூட விடலை. அதனால அறைகளை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ 139 அறைகளும் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. நாளை மறுநாள் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். யாரெல்லாம் நீங்க காசிக்கு போகணும் பிரியப்படுகிறோ, காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணி தாயார், விசாலாட்சி தாயார் இவர்களை எல்லாம் வணங்கிவிட்டு உங்களுடைய அறைக்கு சென்று நீங்களே அந்த அறையை திறந்து தங்க வேண்டும் என்றால் அதே அறையில் தங்கிக் கொண்டு நீங்கள் தாய் நமது செட்டிநாட்டிற்கு திரும்பலாம் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி நன்கொடை கொடுத்தவர்கள் அந்த சத்திரம் நல்ல முறையில் வருவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் திரைக்கு பின்னாடி நடந்தது. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜி, யோகி ஆதித்யநாத் சார், வைஸ் பிரசிடென்ட், தென் நம்ம உள்துறை அமைச்சர், அங்க இருக்கிற திரு ராஜலிங்கம், அவர் சிவபெருமான் மாதிரியே நமக்கு பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தார். எப்ப வரைக்கும்? முந்தா நாள் வரைக்கும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பணிகளை ஆற்றிய பெருமகனார். நாங்க அவர்கிட்ட சொன்னோம், சார் கலெக்டரா இருக்கீங்க, அடுத்து மண்டல தலைவரா டிவிஷனல் கமிஷனரா நீங்க இந்த ஊருக்கே வருவீங்க சார், நாங்க கட்டடம் முடிச்சு அந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வரைக்கும் நீங்க வேணா பாருங்க, விஸ்வநாதர் உங்களை எங்கேயுமே அனுப்ப மாட்டாரு சார்னு அப்படி போற போக்குல நாங்க சொல்லிவிட்டோம். எல்லாரையும் ஒரு வக்கீல பார்த்தோம்னா, அண்ணா எங்க அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி, ஒரு வக்கீல சின்ன வக்கீல பாக்குறாருன்னா உடனே அவர் சொல்லுவார், அண்ணா நீங்க நீதி அரசா வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் சொன்னோம், ஐயா நீங்க சீஃப் செக்ரட்டரியா உத்தரப்பிரதேச வருவீங்க ஐயா அப்படின்னு நாங்க அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம். அதற்கிணங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிலிருந்து பதவி உயர்வு பெற்று திறப்பு விழா முடிஞ்ச உடனே மண்டல கமிஷனர் ஆயிட்டாரு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னாரு, 10 நாளைக்கு முன்னாடியில அவர் பேசினாரு, இன்னும் 3 மாசத்துல நான் பதவி உயர்வு பெற்று லக்னோ போறேன், ஏதாவது வேலை இருந்தா முடிச்சுக்கிட்டுருங்க அப்படின்னாரு.
நம்ம வேலை எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேரை மட்டும் கொஞ்சம் காலி பண்ணணும், அவர் கையெழுத்து போடணும். ஏன்னா திருவண்ண போட்டாரா, தட்டி வச்சு போட்டாரா அந்த 3 பேருக்கு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவர் வந்துருச்சு, கையெழுத்து போடணும். அவர் தான் ஜட்ஜு, கையெழுத்து போட்டுவார். நாங்கள் பார்க்கும்போது சொல்லிட்டு வந்திருக்கோம். கையெழுத்து அவங்க ஆப்போசிட் பார்ட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்களாமா. பட் இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இது கிடைக்காது, நமக்கு ஃபேவராக தான் வரும் அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சரவணன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, நம்ம தமிழகத்தை சார்ந்தவர். கலையரசன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் நமக்கு பெரிய ஹெல்ப்பு. அதுக்கப்புறம் இப்போ அகர்வால் இருக்காரு, எஸ்டிஎம், ஏடிஎம், ஜட்ஜஸ், எம்எல்ஏஸ், அந்த ஊரில் இருக்க மந்திரி அத்துணை பேரும் நமக்கு பெருத்த உதவி. அனைவருக்கும் நன்றி பாராட்டி அந்த செக்ஷன் எல்லாம் முடித்துட்டாலும் கூட இந்த சத்திரம் கட்டுவதற்கு பெரும் உதவியாக இருந்தவர்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலில் ஆர்கிடெக்டாக வந்து நமக்கு அரும்பெரும் பணிகளை ஆற்றிய ஆர்கிடெக்ட் ராங்கியம் தந்த அருள் சிவானன். வாங்க ப்ளீஸ் வாங்க. அனைவரும் கரவொலி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது திரு PL முத்தையன் அவர்கள் மரியாதை செலுத்தி அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு. இவர்களுடைய ஆலோசனையில தான் இது வந்து சிறந்த பணியாகவும் இந்த செப்பனிடுகிற பணி எல்லாமே வந்து ராங்கியம் தந்த நல்ல மனிதர் அருள் சிவானன் அவர்கள். அண்ணனை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும். காலையில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த சத்திரம் ரங்கூன் நகர விடுதி என்று கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல தான் இருந்துச்சு. இப்ப நான் பேசும்போது அண்ணனுக்கே தெரியாது. எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், அண்ணன் இந்த இது ரங்கூன் நகர விடுதினா எல்லா கவர்மெண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல இருந்துச்சு, அதை வந்து மாற்றணும்னு எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க அந்தந்த பருவங்கள்ல. ஆனா நம்ம சிவனடியான் அண்ணன், அருள்மணி அண்ணன், ஆத்தக்கூடிய அருள்மணி அண்ணன் அவர்கள் பொறுப்பு காலம் எனக்கு எந்த ஆண்டு என்று தெரியவில்லை. அவருடைய பொறுப்பு காலத்துல அண்ணனுடைய தலைமையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல போய் இத பல இன்னல்களுக்கு இடையே, இடைஞ்சல்களுக்கு இடையே இந்த சொத்துடைய எல்லா ரெக்கார்ட்ஸும் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் மாத்திர பெருமை அண்ணனையே சாரும். இந்த காலகட்டத்தில் அண்ணன் இங்க இருக்க அதிகாரிகள் மக்களுக்கு 45,000 ரூபாய் பணம் செலவு பண்ணியிருந்தாங்களாம். அந்த விவரம் தெரிந்து அன்னைக்கு இருந்த நிர்வாகிகள், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மணி அண்ணன், சிவனடியான் அண்ணன், மற்றவர்கள்லாம் இவர்களுக்கு 45,000 ரூபாயை அந்த காலத்திலேயே கொடுக்க சென்று இருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் அதற்கு சொன்னார்களாம், நான் வந்து நகரத்தார்களுக்கு தான் செஞ்சிருக்கேன், அந்த பணம் எனக்கு வேண்டாம், நீங்கள் சத்திரத்திலேயே வர வைத்துக் கொடுங்கள் என்று 45,000 ரூபாய் தன் சொந்த பணத்தை கொடுத்து இன்னைக்கு நம்ம இருக்கிற சத்திரம் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல பூரா ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேனேஜிங் சொசைட்டி வந்திருக்குன்னா அண்ணன் இஸ் கீ பர்சன். அண்ணன் வந்து இங்க இருக்க MMDA, ஏன்னா இங்க இருக்க MMDA தானே, CMDA சென்னை மெட்ரோபாலிட்டன், அந்த CMDA ஹைலி பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, எல்லா பணிகளையும் ஆற்றல் மீது செய்யக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர். அண்ணன் அவர்களுக்கு ஒட்டுமொத்த நகரவார்களின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் சார்பாகவும் ஆட்சியாளர்களின் சார்பாகவும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்ததாக இந்த சத்திர கட்டுமான பணிகள் கட்டுமான குழு என்று ஒரு குழுவை அமைத்தார்கள். ரங்கூன் நகர விடுதி டெவலப்மெண்ட் கமிட்டி வளர்ச்சி குழு ஒன்றை அமைத்தார்கள். அதுல PL முத்தையன் தலைமையிலே நான் சொன்னேன் இல்லையா, இந்த எபிசோடுக்கு, இந்த சினிமாவுக்கு, இந்த நாடகத்துக்கு, இல்ல இந்த சீரியலுக்கு என்ன கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், நடிப்பு, நாடகம், சிரிப்பு எல்லாமே வந்து வரையப்பட்டு தந்த நல்ல முத்து PL முத்தையன் அவர்கள் ஒன்று. இரண்டாவது டாக்டர் M பழனியப்பன் என்ற ராஜு அண்ணா இருக்கீங்களா, சிறுமுகப்பட்டி அண்ணா ப்ளீஸ் கம் வாங்க, உங்க திருமுகத்தை காமிங்க. அமைதியானவர், அன்பானவர், சிறுமுகப்பட்டியுடைய மார்க்கா. ஆமா, அது போக பாண்டிச்சேரி கிட்ட பெரிய ஆஞ்சநேயர் கோயில் வச்சிருக்காங்க. வாங்க ப்ளீஸ் கம். அவர்களுக்கு சோ கதிரேசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அனைவரும் கரவொலி எடுத்துவார்கள், கௌரவிப்பார்கள். நல்ல மனிதர்.
இந்த சத்திரத்துக்கு நன்கொடை வழங்கியிருக்காங்க, காசியில் இருக்க சத்திரத்துக்கு நன்கொடை வழங்கியிருக்காங்க. நாங்கள் நன்கொடை கேட்டு போனோம். போய் அதாவது இந்த காசியில் நாங்கள் நன்கொடை வாங்கினதை ஒரு ராமாயணம் எழுதுற அளவுக்கு ஒரு புத்தகமே எழுதுறாங்க. நான் எழுதுவேன், பின்னாடி வருவேன். அதை வந்து அண்ணன் வந்து ஒரு பெரிய மார்க்காவா இருக்காரு, இன்னும் கொடுக்கல போல. அண்ணன் நில்லுங்கண்ணே, உங்களை பார்த்து தான் அதை சொல்றான். கொடுக்கல போல இருக்கு அப்படின்னு போய் ஆட்சியை உட்கார வச்சு, ஏன்னா நாங்க எங்க போனாலுமே செட்டியார் மட்டும் சொல்றது இல்லை, ஆட்சியும் பக்கத்துல உட்கார வச்சு, ஆட்சி இருக்கீல்ல ஆட்சி சரி, ஆட்சியை உட்கார வச்சு எல்லா கதைகளையும் சொல்லி நீங்க வந்து ஒரு பெரிய நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே 17 லட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. எங்களுக்கே கொடுத்ததே தெரியாது. நாங்க வாங்கி போய் புதுசா ஒரு 25 லட்சம் ரூபாய் கேட்டுட்டு இருக்கோம். சரி, நீங்க வந்துட்டிய கேட்டுட்டிய, நான் இன்னும் ஒரு 7 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி 7 லட்சம் ரூபாய் அப்படி போற போக்குல ஏற்கனவே கொடுத்தது போக கொடுத்த நல்ல மனிதர், அற்புதமான மனிதர், அமைதியானவர்கள், நல்ல ஆலோசனைகளை கடந்த 3.25 வருடம் எங்களுக்கு வழங்கியவர்கள். அண்ணன் ஆசாவாசம், குரோதம், விரோதம், எனக்கெல்லாம் சில நேரத்தில் தலையெடுக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இவர்களெல்லாம் நம்ம பழகிக்க வேண்டியது ஒரு நல்ல அந்த ஒரு பண்பு, பாரம்பரியம் மிக்க குடும்பம். வாழ்த்துக்கள் என்ன, உங்களுடைய குடும்பமும் நீங்களும் திருக்குறள் பற்றியும் தலை தோங்க வேண்டும். வாழ்க நீதி. அடுத்ததாக லக்ஷ்மணன் மாணிக்கம், என்னுடைய மைத்துனர். காலையில வந்தாரு, கண்டமாணிக்கத்திலிருந்து இதுக்குன்னு வந்தாரு, பலகாரத்தை சாப்பிட்டாரு, கோவிலுக்கு வர சொன்னா கோவிலுக்கு வந்தாரு, அப்புறம் விருது போயிட்டாரு. கண்டமாணிக்கம் தந்த நல்ல மனிதர் லக்ஷ்மணன் மாணிக்கம், கண்டமாணிக்கம் என்னுடைய முதல் மைத்துனர், அதுக்கப்புறம் என் சம்பந்தி. அவர்கள் வந்து கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு எடுத்துட்டு போற அந்த சம்பவம் எனக்கிட்ட ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும். ஐயா, எடுக்கிறதெல்லாம் ஈஸி, கட்டுறது ஈஸி. சிக்ராவை கட்டி முடிச்சிட்டோம், என்ன கஷ்டம்? மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு. 9 அறுவடை நன்கொடை வாங்கி கட்டிட்டோம், முடிஞ்சிச்சா வேலை? கிடையாதுங்க, பராமரிக்க வேண்டும். சென்னையில கிட்டத்தட்ட 4000-5000 நகரத்தார் புள்ளிகள் இருப்பதாக வரலாறு சொல்லுகிறது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வந்து சத்திரம் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அளவுக்கு கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு அந்த சம்பவம் எடுத்து செல்வதற்கு பெரும் உறுதுணையாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த லக்ஷ்மணன் மாணிக்கம் அவர்களுக்கும், நம்ம முத்துவெள்ளையர் அண்ணன், அண்ணன் எங்க இருக்கீங்க? முத்துவெள்ளையர் அண்ணன் ப்ளீஸ் கம், வாங்க. முத்துவெள்ளையன் அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். லக்ஷ்மணன் மாணிக்கம் அவர்களுக்கு அவருடைய சிஸ்டர் அன்னபூர்ணி நாராயணன் அவர்கள் வந்து அந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் முத்துவெள்ளையன் அண்ணன் இங்க வந்து சென்னையில நல்ல பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டி. அண்ணனுக்கு தெரியாதவர்களே இல்லை, எல்லாரையும் தெரியும். நல்ல ஆலோசனைக்கு சொந்தக்காரர். அண்ணன் தபாய் சிப்பாச்சி ஏமாத்திரலாம் முடியாது. ஹீரோஸ் எவ்ரிதிங். அந்த என்ன சொல்லணும், கணக்கு வழக்குன்னு சொல்ல முடியா, அந்த மாதிரி எல்லாத்தையும் திருத்தமாக செய்யக்கூடிய ஒரு உன்னத மனிதர் முத்துவெள்ளையன். அட்வொகேட்டுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அவ்வளவையும் அட்வொகேட் படிக்காத முத்துவெள்ளையனுக்கு தெரியும். நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். லக்ஷ்மணனுக்காக உண்டான கூட்டுங்க, வெறும் உங்களுக்கு தான் சார். அடுத்ததாக சிவா ஆர்கிடெக்ட் அண்ணன் கூப்பிட்டேன், இல்லை இன்னொரு தடவை கூப்பிட்டுருவா. ஆர்கிடெக்ட்ங்கிற முறையில் கூப்பிட்டேன். இப்ப ரங்கூன் நகர விடுதி வளர்ச்சி குழுவில் வந்து ஆர்கிடெக்ட் சிவா அண்ணன் வாங்க. இவங்கெல்லாம் இப்ப நான் கூப்பிடுறவங்கெல்லாம் இந்த கடந்த ஒரு 1.5 வருஷத்துல ஒரு 50 மீட்டிங் போட்டிருப்பாங்க. மீட்டிங் ஒண்ணு காஸ்மோபாலிட்டன் கிளப்ல, இல்லைன்னா இங்க, இல்ல வேற யாருடைய ஒருத்தருடைய வீட்டுல. சொல்லுங்க. அருள் சிவானந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள். அடுத்ததாக சிறந்த பணிகளை கடந்த 3 ஆண்டுகள் இந்த சத்திரத்திற்கும் காசி சத்திரத்திற்கும் நல்ல ஆலோசனைகளை வழங்கிய உலகம்பட்டி திரு லேனா காசிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் காசி சத்திரத்திற்கு 2016-2019 ஆண்டு தலைமை பொறுப்பு எடுத்து அந்த குழுவினர்களை அற்புதமாக வழிநடத்தி
அவர்களுடைய பருவ காலத்திலே பழனியிலே ஒரு இடத்தை வாங்கி அங்கு 20,000 சதுரடியில் ஒரு சத்திரத்தை கட்டி நிர்மாணித்த பெருமகனார் திரு உலாம்படை லேனா காசிநாதன் அவர்கள். அதாவது நம்ம பூலாங்குறிச்சி சீனனும் லேனா காசிநாதனும் இதுக்கு கான்கிரீட் போடுற அன்னைக்கு அரண்டோசரை போட்டுக்கிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தலையில ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு முழு நாள் இவளும் பூலாங்குறிச்சி சீனிவாசன் அவர்களும் இருந்து அந்த கான்கிரீட்டை பார்த்துக்கிட்ட பெருமக்கள் இருவரும் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அண்ணா அடுத்ததாக பூலாங்குறிச்சி இருந்த நல்ல மனிதர் குண்டு சீனண்ணங்க வாங்கண்ணா ப்ளீஸ் கம்மண்ணா. ஏன்னா எனக்கு நிறைய சீனன் தெரியும், உங்களுக்கு பட்ட பெயர் நான் வச்சுக்கிறது குண்டு சீனண்ணன். ஆமா, ஹைகோர்ட் முத்தண்ணனுடைய அன்பு புதல்வர், மிகச்சிறந்த ஆளுமைக்கு சொந்தக்காரர். சென்னையில நாங்க நிறைய நன்கொடைகள் வாங்க போன இடங்களுக்கெல்லாம் அண்ணன் எங்களோட வந்து அதே மாதிரி பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்துல அபிராமி ராமநாதன் தலைவரா இருக்காங்க, அதுக்கு இவரும் தலைவரா இருக்காங்க. அபிராமி ராமநாதனுக்கு கிளை. ஆமா, நம்மளாம் சொல்லி ஏதாவது காரியம் ஆகல அபிராமி ராமநாதன் அப்படின்னா பூலாங்குறிச்சி சீனன் சொல்லிட்டோம்னா காரியத்தை சாதிச்சுக்கலாம். 1 கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் அபிராமி ராமநாதன் போய் அண்ணன் நீங்க மேடையிலே சொன்னீங்க இது முதல் தவணையா தர்றேன் அப்படின்னு, 2வது தவணையா இன்னும் 1 கோடியோ 2 கோடியோ கொடுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவர்கள் சொன்ன பதில் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அண்ணன்ட்ட தான் சொல்லி நெகோசியேட் பண்ண சொல்லியிருக்கோம், கொடுப்பார்கள் என்று நாங்கள் இறைவனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறோம். சீனண்ணன் மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக கொப்பனாம்பட்டியை சேர்ந்த திரு சுப்பிரமணியம் அண்ணன். எங்க இருக்க சுப்பண்ணன்? சொல்றேன். சுப்பண்ணன் அமைதியானவர்கள், அன்பானவர்கள். இப்படிதான் மெலிசா இருக்கா 15 வருஷமா, எப்படி இருக்காருன்னு தெரியல. அந்த ரகசியத்தை சொல்லி கொடுங்க. அது போக இன்றைக்கு கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு சம்பவம் எடுத்து செல்வது 365வது நாள். 365 நாள்ல 300 நாள் போயிருக்கிறா. 300 நாட்களுக்கு அந்த சம்பவ சுவாமிக்கு எடுத்து செல்கின்ற நைவேத்திய பொருட்களை எடுத்து சென்ற பெருமகனார். 3 பேர் பொறுப்பாளர்கள். அதை வந்து சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கின்ற திரு சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்களுடைய பணி சிறக்க வேண்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இப்ப கச்சாலீஸ்வரர் சிவபெருமானுக்கு நகரத்தார்கள் எல்லாம் ஃப்ரெண்டு தான், ஆனா ரொம்ப ஃப்ரெண்டு யார் தெரியுமில்ல? கொப்பனாம்பட்டி சுப்பண்ணன், அடுத்து தேவகோட்டை சண்முக அண்ணன், நெருப்பு போய் முத்துப்பண்ணன் பண்ண. இவங்க 3 பேரும் கிளை. யாருக்கு? கச்சாலீஸ்வரர் சிவபெருமானுக்கு கிளை. ஆமா, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக எஸ்பி சம்பந்தண்ணன் இல்ல சம்பந்தன் கோணாம்பட்டு, நீங்க தான் தலைவரை வாங்க. சம்பந்தண்ணன் இந்த கட்டிட வளர்ச்சி குழுல எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்கிட்டு நல்ல ஆலோசனைகளை வழங்கிய பெருமகனார். அதற்காக சம்பந்தன் சம்பந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.